இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மாதிரி பொடலங்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். நான் பொடலங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா தக்காளி வதங்கினதும் கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய், அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் எடுத்திங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.